ஏப்ரல் 1 இன்று முதல் வருமான வரி செலுத்துவதில் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் (யுபிஐ) பயன்படுத்துவதில், கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதில், ஓய்வூதியம் பெறுவதில், ஜிஎஸ்டி மற்றும் வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்கள் உட்பட பல்வேறு நிதி தொடர்பான சேவைகளில் புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த மாற்றங்கள் நுகர்வோர் பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வரி வசூல் செயல்முறைகளை சீரமைக்கவும் மற்றும் நாடு முழுவதும் நிதி பரிவர்த்தனைகளின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டுக்கான யூனியன் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டதின்படி வருமான வரி கட்டமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய விதிமுறைகளின்படி ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை சம்பாதிக்கும் தனிநபர்களுக்கு வருமான வரியிலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்கப்படும். அதனுடன் ரூபாய் 75,000 நிலையான விலக்கு அளிக்கப்படும். அதாவது ரூபாய் 12.75 லட்சம் வரை ஆண்டு வருமானம் உள்ளவர்களும் வரி விலக்கு பலன்களை அனுபவிப்பார்கள். வரி கட்டமைப்பில் இந்த குறிப்பிடத்தக்க மாற்றம் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு கணிசமான நிவாரணம் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, மேலும் அவர்கள் தங்கள் வருவாயில் பெரும் பகுதியை சேமிக்க முடியும். அதன் மூலம் அவர்களின் நிதி ஸ்திரத்தன்மை மற்றும் புதிய பொருட்கள் வாங்கும் திறனை மேம்படுத்தவும் முடியும். மேலும் யுபிஐ பரிவர்த்தனைகளை பாதிக்கும் முக்கியமான விதியை இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் (என்பிசிஐ) செயல்படுத்த உள்ளது. இந்த புதிய விதிமுறையின் கீழ் செயலற்ற மொபைல் எண்களில் இருந்து வரும் பரிவர்த்தனைகள் தடை செய்யப்படும். இந்த முயற்சியானது மறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட எண்களுடன் இணைக்கப்பட்ட தவறான பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய அபாயங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தலாம் மற்றும் நிதி முரண்பாடுகளுக்கு வழிவகுக்கும். இந்த உத்தரவுக்கு இணங்க பயனர்கள் தங்கள் யுபிஐ எண்கள் ஆக்டிவில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கையானது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் பயனர்களின் நம்பிக்கையை அதிகரிக்கவும் யுபிஐ கட்டமைப்பின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை மேம்படுத்தவும் கொண்டுவரப்பட்டுள்ளது.